ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரியில் எண்ட் நாட் போடுறது எப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஆரியில் எண்ட் நாட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு முக்கியமான ஒன்று செயின் ஆரி எண்டு நாட் ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணால் போதுங்க. அதுவே வந்து நீங்கள் வந்து சக்ஸஸாக போயிட்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டுமே முக்கியம். ஆரி செயின் ஸ்டிச் ப்ளஸ் வந்து எண்டு நாட் நம்ம போடாமல் விட்டுட்டோன்னா அது நம்ம எவ்வளோ தூரம் இப்போ எக்ஸாம்பிளில் வந்து பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறோம். நம்ம எண்டு நாட்டை கிளியராக போடலைன்னா நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்து போட்டதும் நம்ம வேஸ்ட் ஆயிடும். அதனால் எண்டு நாட்டை வந்து முக்கியமாக நம்ம கற்றுக்கணும். பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இது எப்படி நம்ம போடுறதுன்னு கவனமாக பாருங்கள். நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கு முன்னாடி செயினை இழுத்து விட்டுட்டு நம்ம ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செயினை இழுத்து விட்டுட்டு அந்த செயின் பக்கத்திலே செயின் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம். ஏன்னா இது செயினுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் எடுத்து நம்ம அதை மேலே கொண்டு வரோம். இது வந்து சில்க் த்ரெட்டில் நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கீழே ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ள நம்ம நீடில் கொடுத்து அடியில் த்ரெட்டை இழுக்கும்போது நமக்கு வந்து ஒரு நாட்டு விழுந்துருது. அதுக்கப்புறமா வந்து அந்த நாட் விழுந்து எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கீழே இழுக்கும்போது கீழே வந்துடும். அடுத்து நம்ம இப்போது அடுத்த ஒரு கூட பார்க்கலாம். சேம் இதே போல் தான் நம்ம வந்து செயின் போட போகிறோம். கண்டினியூவாக செயின் போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தானாகவே வந்துடும். நம்மளை இது பண்ணாமலே நம்ம வந்து நீட்டாக அழகாக பர்ஃபெக்டாக நம்மளால் போட முடியும். ஒரு பெஸ்ட்டு ஆரி டிசைனர் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்மளாலேயும் முடியும். இது ரெண்டுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு போடுற செயினை இழுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலே இப்போ வந்து சாதா செயின் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம பண்ணுறோம். இது பாருங்கள், செயினை இழுக்கிறோம். அதுக்கு பக்கத்துலே செயின் பார்த்திங்கன்னா தெரியுது. பக்கத்துலே செயின் எடுத்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போட்ட செயினில் வந்து நீடில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு கீழே இழுக்கிறோம். அடுத்தது ஒருக்கா கூட பாருங்கள். செயின் போடுறோம். பார்த்திங்கன்னா செயினை தொடர்ந்து போடுறோம். உங்களுக்கு இதில் வந்து நான் போடுற ஸ்டிச்சஸ் ஏதாவது வந்து டவுட் இருந்துன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது நான் வந்து என்ன உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் திரும்ப நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். டவுட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நிறைய கேட்டாங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் இதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். பார்த்திங்கன்னா தெரியும். கவனம் பாருங்கள். கீழே இருந்து நூலை எடுக்கிறோம். அதுக்கு பக்கத்திலே அடுத்த செயினை போடுறோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட செயினில் வந்து நீடில் நம்ம கொடுத்துட்டு அந்த நூலை த்ரெட்டை வந்து இழுத்து எடுக்கிறோம். அப்போ நாட் விழுந்துருது. அதுக்கப்புறம் கீழே இழுத்து எடுக்கிறோம். இவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.